முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பிறக்கிற போதே வலியாக பிறந்தார்கள். எனவே தான் ரமலான் காலத்திலே ரமலான் பிறை 1 அவர்கள் பிறக்கிறார்கள். பகல் காலங்களிலே அவர்கள் தாயிடத்திலே பால் அருந்த மாட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்போ பிறந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு பால் குடிப்பதில்லை. தாய் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, மடியில வச்சு பார்க்கறாங்க. ஆனா அந்த குழந்தை பால் குடி மாட்டேங்குது. தன் தந்தை இடத்துல போய் சொல்றாங்க. அவர் அஸ்ஸய்யிது அப்துல்லாஹி ஸௌமஇ ரஹிமஹுல்லாஹ், அதாவது உம்முல் ஹைர் ஃபாத்திமா முஹியுத்தீன் கௌஸ் நாயகத்தினுடைய தாயார் உம்முல் ஹைர் என்று சொல்றாங்க. நன்மையின் தாய் என்ற பெயர் அவர்களுக்கு. ஃபாத்திமா அசல் பேர் ஃபாத்திமா. அவங்களுடைய மாமாட்ட போய் சொல்றாங்க, குழந்தை பால் குடிக்க மாட்டேன்து என்று சொன்ன போது அப்துல்லாஹி ஸௌமஇ அவங்க தந்தை மிகப்பெரிய அந்த காலத்தினுடைய சூஃபி மகான், மிகப்பெரிய இறைநேசர். அவங்க சொன்னாங்களா, நீ பயப்படாதமா, இந்த குழந்தை பிற்காலத்திலே ஷானுன் அதீமின் மிகப்பெரிய ஒரு சரித்திரம் இருக்கிறது. வலிமாறுகளுக்கெல்லாம் தலைவராக இந்த குழந்தை வரும். மிகப்பெரிய சிறப்பை விலாயத்தை அல்லாஹ் இந்த குழந்தைக்கு கொடுப்பான். எனவே ரமலான் காலங்களில் இது பால் அருந்தாதே என்ற செய்தியை தன் மகளிடத்திலே சொல்கிறார்கள். இஃப்தார் முடிந்த உடனே பால் குடிப்பாங்க. இஃப்தார் சஹர் செஞ்சதுக்கு பிறகு இஃப்தார் வரைக்கும் அந்த குழந்தை பால் குடிக்காது. இஃப்தார் செய்ததற்கு பிறகு மடியிலே அமர வைத்தால் அந்த குழந்தை பால் இருந்துமாம் வரலாற்றில் எழுதுகிறார்கள். அப்படியானால் பிறக்கிற போதே வலியுல்லாஹ்வாக பிறந்தார்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள்.